Hello my dear family. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா compilation of tenses. அதாவது pastக்கு நம்ம ஆல்ரெடி வந்து part 1 நம்ம பார்த்தோம். அதுல வந்து simple past tenseல main verb and without using main verb. இது ரெண்டும் வந்து யூஸ் பண்ணி sentences எப்படி frame பண்றது அப்படினு பார்த்தோம். இன்னைக்கு வீடியோல past continuous versus past perfect continuous பார்க்க போறோம். If you are ready, let's get started. Learning, never stop growing, never stop seeking the brightest star. First நம்ம past continuous ஓட structure என்ன அப்படினு சொல்லி பார்த்துடலாம். Simple pastக்கும் past continuousக்கும் என்ன difference அப்படினா இப்போ I did my homework அப்படினு சொன்னா நான் வந்து homework முடிச்சிட்டேன் அப்படினு அர்த்தம். I was doing my homework அப்படினு சொன்னா நான் homework செஞ்சிட்டு இருந்தேன், நான் homework பண்ணிட்டு இருந்தேன் அப்படினு சொல்றது. ஸோ இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்றது ஒரு பாஸ்டில் அதாவது கடந்த காலத்தில் கண்டினியூஸாக ஒரு ஆன்கோயிங் ஆக்ஷனை பற்றி நம்ம சொல்லும்போது பாஸ்டில் நடந்த ஆன்கோயிங் ஆக்ஷன் பற்றி சொல்லும்போது நம்ம இந்த ரூல் யூஸ் பண்ணணும். த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஹியர் இட் இஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. வாஸ் வேரோட யூசேஜ் நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோலேயே நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ஐ, ஹீ, ஷீ, இட் அண்ட் சிங்குலர் நவுன் வந்ததுன்னா வாஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். வி, யூ, தே அண்ட் ப்ளூரல் நவுன் வந்ததுன்னா வேர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ வாஸ் ஸ்டடிங் ஃபார் ஹர் எக்ஸாம். அவளுடைய எக்ஸாம்க்காக படிச்சுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் பாஸ்டில் ஆன்கோயிங் ஒரு ஆக்ஷன் பற்றி நம்ம சொல்கிறோம். பாஸ்டில் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்லும்போது was or were plus verb plus ing நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, let's see some more example sentences using this. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த past continuousலேயே நம்ம when and while அப்படின்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணியும் நம்ம சென்டென்சஸ் மேக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், I was taking shower when you called me அப்படின்னு சொல்லலாம். நீ எனக்கு ஃபோன் பண்ணப்போ நான் குளிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்து ரெண்டு சென்டென்ஸ் இருக்குது. நீ எனக்கு கால் பண்ண அப்படின்றது ஒரு சென்டென்ஸ், நான் வந்து குளிச்சுட்டு இருந்தேன் அப்படின்றது ஒரு சென்டென்ஸ். ஸோ இதில் நீ எனக்கு கால் பண்ணப்போ அப்படின்றத நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ் ரூலில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வி டு வேர்ப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல when அப்படின்றது கன்ஜங்ஷனாக ஆக்ட் ஆகுது. ஸோ I was taking shower when you called me. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாஸ், அதாவது மெயின் கிளாஸ் சபார்டினேட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். இதில் ஏதாவது ஒரு சென்டென்ஸை வந்து சிம்பிள் பாஸ்ட்லேயும் இன்னொரு சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ்லேயும் வரும். ஸோ இது ஒரு டைப். தேர்ட் டைப் என்ன அப்படின்னா ரெண்டுமே வந்து அட் அ டைமில் நடந்த பாஸ்டில் ரெண்டுமே வந்து ஒரே நேரத்தில் நிகழ்ந்த ரெண்டு நிகழ்வுகளை பற்றி சொல்லும்போது while அப்படின்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். while she was crying I was laughing அப்படின்னு சொல்லலாம். அவள் அழுதுட்டு இருக்கும்போது நான் சிரிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது ரெண்டுமே பாஸ்டில் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருந்த ரெண்டு விஷயம். while she was crying அப்படின்னா அவள் அழுது கொண்டு இருந்த பொழுது அப்படின்ற மீனிங் வருது. I was laughing அப்படின்னா நான் சிரிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது. இங்கே ரெண்டுக்குமே பாஸ்ட் கண்டினியூஸோட ரூல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் எதுவுமே வந்து சிம்பிள் பாஸ்ட் கிடையாது. இப்போ நான் பார்த்தப்போ, நீ எனக்கு ஃபோன் பண்ணப்போ, இந்த மாதிரியெல்லாம் வரும்போது நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் அதை நம்ம யூஸ் பண்ணணும். when you called me, when I saw them, they were holding hands. நான் பார்த்தப்போ அவங்க ரெண்டு பேரும் கை கோர்த்து நடந்து போயிட்டு இருந்தாங்க. she was studying, அவள் படிச்சுட்டு இருந்தா. they were dancing, அவர்கள் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தேவர் டான்ஸிங் அட் த பார்ட்டி அப்படின்னா அவங்க பார்ட்டியில் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, நடனம் ஆடிக்கொண்டிருந்தார்கள் அப்படின்றது தான் இதோடைய மீனிங். ஐ வாஸ் வாட்சிங் டிவி, நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். இது டைப் 1. ஓகே, இதை நம்ம டைப் 2வாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா இப்போ நம்ம சேம் சென்டென்ஸை நம்ம டைப் 2வாக நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ ஷீ வாஸ் ஸ்டடியிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஷீ வாஸ் ஸ்டடியிங் வென் ஐ அரைவ்டு அப்படின்னு சொல்லலாம். நான் வந்தப்போ அவள் படிச்சுட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஒரு ஆக்ஷன் நடக்கும்போது பேக்ரவுண்டில் என்ன நடந்துட்டு இருந்தது அப்படின்றத சொல்கிறதுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம்? தேவர் டான்சிங் அட் த பார்ட்டி அப்படின்னு பார்த்தோம். தேவர் டான்சிங் அட் த பார்ட்டி வென் த மியூசிக் ஸ்டாப்டு அப்படின்னு சொல்லலாம். இங்கே இதோட மீனிங் என்ன அப்படின்னா மியூசிக் ஸ்டாப் ஆனப்போ அவங்க பார்ட்டியில் நடனம் ஆடிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறது. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் என்ன பார்த்தோம்? ஐ வாஸ் வாட்சிங் டிவி பார்த்தோம். இது வந்து ஐ வாஸ் வாட்சிங் டிவினா இங்கே வந்து சென்டென்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லாக தான் இருக்குது. நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது. எப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்றதையும் நம்ம சொல்லலாம். ஐ வாஸ் வாட்சிங் டிவி when we heard the loud noise அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பயங்கரமான அந்த சத்தம் கேட்டப்போ
நான் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது. ஐ வாஸ் வாட்சிங் டிவி when we heard a loud noise. ஸோ இது வந்து டைப் 2. அதே மாதிரி டைப் 3 நம்ம என்ன பார்த்தோம்னா 2 ஆக்ஷன் அட் அ டைமில் பாஸ்ட் கண்டினியூஸில் நடந்தது. அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா while she was crying I was laughing அப்படின்னு பார்த்தோம். அவள் அழுது கொண்டு இருந்தப்போ நான் வந்து சிரிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது. while my mom was cooking I was studying அப்படின்னு சொல்லலாம். அம்மா வந்து சமைச்சிட்டு இருக்கும்போது நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸாக இந்த மாதிரி 3 டைப்ஸாக நம்ம வந்து எழுதலாம். ஒன்று ஜஸ்ட் வந்து என்ன நடந்துட்டு இருந்தது அப்படின்றத மட்டும் சொல்கிறது. இன்னொன்று வந்து ஒரு விஷயம் நடக்கும்போது, ஒரு ஆக்ஷன் நடக்கும்போது பேக்ரவுண்டில் என்ன நடந்துட்டு இருந்தது அப்படின்றத சொல்கிறதுக்கு ஒரு பாஸ்ட் டென்ஸ் வரும், ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வரும்னு பார்த்தோம். தேர்ட் ஒன் வந்து ரெண்டுமே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வரும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்கலாம். இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். லெட்ஸ் see the rule of past perfect continuous tense. past perfect continuous ஓட ரூல் என்ன அப்படின்னா subject plus had been யூஸ் பண்ணணும். whatever subject comes had been, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் had been மட்டும்தான். ஸோ subject plus had been plus verb plus ing. ஓகே, இப்போ பாஸ்ட் கண்டினியூஸில் சொல்கிற மாதிரி தான் பாஸ்ட்டில் நடந்துட்டு இருந்த ஒரு ஆன்கோயிங் ஆக்ஷன் பற்றி தான் நம்ம சொல்லுவோம். அங்கே வந்து நம்ம டைம் டியூரேஷன் எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம். இங்கே நம்ம வந்து டைம் மென்ஷன் பண்ணுவோம். ஏதாவது ஒரு டைம் டியூரேஷன் நம்ம மென்ஷன் பண்ணும்போது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் she had been working there for 3 years when she got married அப்படின்னு சொல்லலாம். இங்கே இதோடைய மீனிங் வந்து அவளுக்கு திருமணம் ஆகும்போது அவள் அந்த கம்பெனியில் 3 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறது. அல்லது திருமணத்துக்கு முன்னாடி அவள் அந்த கம்பெனியில் 3 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ இங்கே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அவள் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான்னு மட்டும் சொல்கிறதா இருந்தால் she was working there அப்படின்னு மட்டும் சொல்லலாம். இங்கே வந்து டியூரேஷன் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். எவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து பாஸ்ட்டில் நடந்த ஒரு ஆன்கோயிங் ஆக்ஷன், பட் வந்து தொடர்ச்சியாக நடந்தது. அதில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு டைம் டியூரேஷன் நம்ம மென்ஷன் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால் நம்ம இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு முன்னாடி நான் இந்த கம்பெனியில் நான் இத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அந்த மாதிரி நம்ம இன்டர்வியூவில் நம்ம சொல்லும்போது ஐ ஹேட் பீன்னு சொல்லணும். ஐ வாஸ் ஒர்க்கிங்னு சொல்லக்கூடாது. ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங் இன் இன்ஃபோசிஸ் ஃபார் 2 years அப்படின்னு சொல்லலாம். நான் இன்ஃபோசிஸில் நான் ஒரு 2 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் தான். அதுவும் வந்து ப்ரெசண்ட்டுக்கும் அதுக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. இதுவும் வந்து பாஸ்ட்டில் நடந்து முடிஞ்சது தான். பட் கண்டினியூஸ் ஆக்ஷன் ப்ளஸ் டியூரேஷன் நம்ம மென்ஷன் பண்ணும்போது ஹேட் பீன் ப்ளஸ் verb ப்ளஸ் ing யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ லைக் இது மாதிரி டிஃப்ரெண்ட் யூசேஜ் இதில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பாஸ்ட் கண்டினியூஸ்க்கும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி சம் மோர் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் ஸ்லைடில் இருக்குது, அதை செக் பண்ணுங்கள். நீங்களும் ஓனாக எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் வந்து ட்ரை பண்ணி காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக கிராமர் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எங்களோட லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸும் அவைலபிளாக இருக்குது. லைவ் அட்டன் பண்ண முடியாதவங்க ரெக்கார்டட் வீடியோஸும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். Thank you so much for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.